ஹாய் குட்டீஸ். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் பெரிய அறிவிப்பு செய்தது. நான் எல்லா விலங்குகளுக்கும் பெரிய குளம் தோண்டப் போகிறேன் என்றது. ஆனா அந்த குளத்தை உண்மையில் தோண்டியது சிங்கம் இல்லை. அப்படின்னா இந்த வேலை செய்தது யார் தெரியுமா? வாங்க கதைக்குப் போகலாம். இது கதையும் கருத்தும். ஒரு பெரிய அழகான காட்டில் பல விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அங்கு மான்கள், குரங்குகள், யானைகள், முயல்கள் எல்லோரும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். அந்த காட்டின் அரசர் ஒரு பெரிய சிங்கம். எல்லா விலங்குகளும் அவரை மிகவும் மதித்தனர். ஆனால் அந்த சிங்கத்திற்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவர் எப்போதும் பெரிய வேலைகளை செய்வேன் என்று சொல்லுவார், ஆனால் அதைச் செய்ய மாட்டார். ஒரு வருடம் அந்த காட்டில் கடும் கோடை காலம் வந்தது. வெயில் மிகவும் அதிகமாக இருந்தது. குளங்களெல்லாம் வறண்டு போயின. தண்ணீர் இல்லாமல் விலங்குகள் எல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டன. அப்போது சிங்கம் எல்லா விலங்குகளையும் கூட்டினார். நண்பர்களே என்று சிங்கம் பெருமையாக கர்ஜித்தார். நான் இந்த காட்டுக்காக ஒரு பெரிய குளம் தோண்டப் போகிறேன். அப்போது எல்லாருக்கும் தண்ணீர் கிடைக்கும். நான் நாளைக்கே வேலை ஆரம்பிக்கிறேன் என்று கூறினார். அதைக் கேட்டவுடன் எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியாக கைகொட்டின. ஆஹா, நம்ம அரசர் ரொம்ப நல்லவர் என்று மான் சொன்னது. சிங்கம் நமக்காக இதை செய்வார் என்று குரங்கு சொன்னது. அடுத்த நாள் எல்லா விலங்குகளும் ஆர்வமாக காத்திருந்தன. ஆனால் சிங்கராஜா வரவே இல்லை. சிங்கராஜா ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமைதியாக தூங்கிக் கொண்டே இருந்தார். இன்று சோர்வாக இருக்கிறது, நாளை ஆரம்பிப்போம் என்று அவர் கூறினார். அப்படியே நாளை நாளை என்று பல நாட்கள் கடந்து போயின. ஆனால் குளம் தோண்டும் வேலை ஆரம்பிக்கவே இல்லை. இதை கவனித்த ஒரு சிறிய முயல் அமைதியாக யோசித்தது. அது யாரிடமும் எந்த வார்த்தையும் பேசவில்லை. ஒரு நாள் அந்த முயல் ஒரு சிறிய கல்லை எடுத்துக்கொண்டு மண்ணைத் தோண்ட ஆரம்பித்தது. அதை பார்த்த குரங்கு சிரித்தது. அட முயலே, நீ மட்டும் குளம் தோண்டப் போகிறாயா? மான் கேட்டது. இவ்வளவு பெரிய வேலை நீ செய்ய முடியுமா? முயல் சிரித்தது. என்னால் முடியும், நான் முயற்சி பண்ணுவேன் என்றது. அது தினமும் சிறிது சிறிதாக மண்ணைத் தோண்டிக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் திடீரென்று அந்த சிறிய குழியில் தண்ணீர் தேங்க ஆரம்பித்தது. அதை பார்த்த விலங்குகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டன. அதை பார்த்த மற்ற விலங்குகளுக்கு வெட்கமாக இருந்தது. நாமும் முயலுக்கு உதவலாம் என்று குரங்கு சொன்னது. அடுத்த நாள் முதல் எல்லா விலங்குகளும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தன. யானை மண்ணைத் தள்ளியது. கரடி கற்களை எடுத்துச் சென்றது. குரங்குகள் கிளைகளை கொண்டு வந்தன. சில நாட்களில் அந்த சிறிய குழி ஒரு பெரிய குளமாக மாறியது. அந்த நேரத்தில் மழையும் பெய்தது. சிறிது நேரத்தில் அந்த குளம் முழுவதும் தண்ணீரால் நிரம்பியது. எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியாக தண்ணீர் குடித்தன. சிங்கம் அதை பார்த்து வெட்கப்பட்டார். அவர் முயலிடம் வந்து சொன்னார். நான் வாயால் மட்டும் சொன்னேன், ஆனால் நீதான் செய்து காட்டினாய். நீ சிறியவன், ஆனால் உன் நம்பிக்கையான செயல் மிகவும் பெரியது. அப்போது அந்த காட்டிலிருந்த ஒரு வயதான ஆந்தை மெதுவாக சொன்னது. இதுதான் ஒரு பெரிய வாழ்க்கை பாடம். பெரிய வார்த்தைகள் பேசுவதற்கு பதிலாக சிறிய செயல்களைச் செய்து காட்டுவதுதான் உண்மையான வெற்றி. அந்த நாள் முதல் அந்த காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் இந்த உண்மையை புரிந்து கொண்டனர். இப்போது அந்தச் சிறிய முயல் அந்த காட்டின் உண்மையான ஹீரோ ஆனது. இந்த வாழ்க்கை பாடத்தை நமக்கு சொல்லும் ஒரு அழகான திருக்குறள் இருக்கிறது. குறள் எண் 664. அதிகாரம் வினைத்திட்பம். குறள்: சொல்லுதல் யார்க்கும் எளிய அரியவாம் சொல்லிய வண்ணம் செயல். விளக்கம்: நான் இதைச் செய்வேன் என்று சொல்லுவது எல்லோராலும் முடியும். ஆனால் சொல்லியதைச் செய்து முடிப்பதுதான் மிகவும் கடினம். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதுபோல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதையும் கருத்தும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் மிஸ் பண்ணாம பாக்க கீழே இருக்கிற அந்த சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை இப்பவே கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல் குடும்பத்தில் நீங்களும் இணைஞ்சிடுங்க. ததா!